السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا آمنوا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமுதாயம் சீர்திருத்தம் பெறுவதற்காக கொண்டு வந்த மிகப்பெரிய வெகுமதி என்பது ஈமான் என்கிற இறை நம்பிக்கை. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி அவனை நம்பிக்கை கொள்ளச் செய்து அவனுடைய வழிகளை நடத்தி செய்து இந்த மானுட சமுதாயத்தை இம்மைக்கும் அருமைக்கும் வெற்றி பெற்ற சமுதாயமாக மாற்றுவதிலே அளப்பரிய களப்பணியாற்றியிருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமான் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வெகுமதி தான். இறை நம்பிக்கை கொண்டிருக்கும் போதுதான் மனிதன் ஒழுக்கமாக, ஒழுங்காக, வளர்ச்சியாக, மலர்ச்சியாக வாழ முடிகிறது, வளர முடிகிறது. இறை நம்பிக்கை இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அது குருட்டாம்போக்கில் பயணம் செய்வதைப் போல, இலக்கின்றி எதையோ தேடுவதைப் போல. இறை நம்பிக்கை தான் இலக்கோடு கூடிய வாழ்க்கை, இலக்கோடு கூடிய பயணமாக இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கை 70 சொச்சம் கிளைகளை கொண்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய உயர்ந்த அம்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா. ஈமானுடைய 70 கிளைகளில் உயர்ந்த கிளை என்பது, உயர்ந்த அம்சம் என்பது கலிமாதான். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த தாரக மந்திரம் இருக்கிறதே, அதை நம்பிக்கை கொள்வது இருக்கிறதே, அதன் பிரகாரம் வாழ்வது இருக்கிறதே, அதை உணர்வது என்பது இருக்கிறதே, அதுதான் ஈமானுடைய உயர்ந்த விஷயம். அதனுடைய தாழ்ந்த விஷயம் என்பது பாதையில் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் அகற்றுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாதையை ஒழுங்கு செய்தல் என்பது அது ஒரு சமூக சேவை. எல்லாராலும் செய்துவிட முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு இறை நம்பிக்கையாளன் அதை செய்வான். அவன் பெருமை பார்க்க மாட்டான், தான் சிறுமையாகி போய்விடுவோமோ என்று நினைக்க மாட்டான், மக்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பார்களோ என்று அவன் கருத மாட்டான். சாலையை, பாதையை அவன் ஒழுங்காக பேணுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதைக்கென்றே சில சட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். ஹக்கு தரீக், பாதையினுடைய விஷயம் என்று தனியாக சில செய்திகளை தன்னுடைய தோழர்களுக்கு சென்றிருக்கிறார். பாதையிலே யாரையாவது கண்டால், சந்தித்தால் சலாம் சொல்வது, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, பாதையில் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் அகற்றுவது என்று மனிதர்களுக்கு இடையூறு செய்யாமல் பாதையை பயன்படுத்துவது, இதுவெல்லாம் பாதைக்கு செய்ய வேண்டிய கடமையாக, சாலைக்கு செய்ய வேண்டிய கடமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். ஒரு சக மனிதனை துன்புறுத்தாமல் வாழக்கூடிய மிக இயல்பான வாழ்க்கை நெறியை இறை நம்பிக்கையோடு இணைத்து சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அதனுடைய அழகை கூடுகிறது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே வாழ்வியல் வேறு, வணக்கவியல் வேறு என்பது கிடையாது. வாழ்வியல் தான் வணக்கம், வணக்கம்தான் வாழ்வியல். இரண்டையும் நீங்கள் பிரிக்க முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் தேவையோ அவைகளை முறையாக, ஒழுங்காக செய்கிற போது அது வணக்கமாக மாறுகிறது. எனவே தனியாக வாழ்வியல் என்றும் வணக்கவியல் என்றும் இவன் பிரிக்க தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது பிரகாரம் அவன் வாழ்வியலை அமைத்து கொண்டாலே போதுமானது. அது வணக்க வழிபாடுகளுடைய பட்டியலில் இணைக்கப்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செருப்பணிவது, ஆடை அணிவது, சாலையை பயன்படுத்துவது, வாகனத்தை பயன்படுத்துவது, பிறருடைய நலன் பேணுவது, பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உரிமைகளை கடைபிடிப்பது, சொல்லிக்கொண்டே போகலாம். இதனுடைய பட்டியல் மிக நீளமானது. சுருங்கச் சொன்னால் மனிதன் தன்னையும் பாதுகாத்து
தன்னை சார்ந்திருக்கிற மக்களையும் பாதுகாத்து வாழுகிற போது அவன் இஸ்லாமிய நெறிக்குள் வாழுகிறான். அதை இறை நம்பிக்கை என்கிற ஈமான் அவனுக்கு ஊட்டுகிறது. எனவே கலிமாவினுடைய அந்த தன்மை என்பது ஈமானுடைய உயர்ந்த கிளை. பாதையை சரியாக பயன்படுத்துவது, அதனுடைய இடர்களை அகற்றுவது தாழ்ந்த நிலை. உச்ச நிலையையும் தாழ்ந்த நிலையும் ஒருங்கே கடைபிடித்து ஈமானை முழுமைப்படுத்தி வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.